Mind-blowing velour. வணக்கம். இன்று நாம் கோடை காலத்தில் வெப்ப அலை தாக்குதலினால் ஏற்படும் வெப்ப பக்கவாதம் மற்றும் அதன் சாராம்சம் பற்றி காணவிருக்கிறோம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். ஆனால் சுற்றுப்புற வெப்பநிலை கோடை காலத்தில் சராசரி வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும். இதனால் ஏற்படும் பாதிப்புகளை ஒரு கற்பனை நாடகத்தின் மூலம் காணலாம். காட்சி 1. கட்டிட வேலை செய்யும் இடம். நண்பகல் 12 மணி. சுந்தர், கலா மற்றும் பார்வதி. சுந்தர் அண்ணா, காலையில இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தான் வேலை செய்யுங்களேன். இல்லைம்மா, வேலை நிறைய இருக்கு. இதில் எங்கே ஓய்வு எடுக்கிறது, நீயே சொல்லு. சரிதான் போங்க. பாருங்க, முகம்லாம் செவந்து போயிருக்கு. ரொம்ப சோர்வா வேற தெரியுறீங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலை செய்யுங்களேன்னா. அதெல்லாம் சரியாயிடும்மா. காலங்காலமாக வெயிலில் தானே வேலை செய்கிறேன். என்ன இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அசதியாக இருக்குது போல். நீங்க சொல்றதும் சரிதானா. ஆனா வருடம் வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியானே போயிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, நியூஸ்ல சொன்னாங்க 107 டிகிரியா வெயில். பார்க்கலையா நீங்க? 107 டிகிரியா? அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குதோ. காட்சி 2. வெப்ப அலை தாக்குதலினால் சுந்தர் வாந்தி எடுத்து மயங்கி விழுகிறார். ஐயோ சுந்தரண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது வாங்களேன். சுந்தரை கைத்தாங்களாக பிடித்து உட்கார வைக்கிறார். அவர் திரும்பவும் மயங்கி விழ, கலாக்கா இங்க கொஞ்சம் வாங்களே. சுந்தரண்ணாக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ சுந்தரண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலை செய்யுங்கன்னு. பார்வதி, சீக்கிரம் ஒரு ஆட்டோவை கூப்பிடு, அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போலாம். இத கூப்பிடுறேன்க்கா. சுந்தர் உங்களுக்கு காய்ச்சல் நார்மலா இருக்கு, பிபியும் நார்மலா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்களா சிஸ்டர்? ரொம்ப நன்றி சிஸ்டர். சுந்தரை பார்க்க கலா வருகிறார். வாங்கக்கா, உட்காருங்க. என்னம்மா, அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப எவ்வளோ பரவாயில்லக்கா. நல்ல வேலை அன்னைக்கு உதவி பண்ணீங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. டாக்டர் சொன்னாரு இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. ரொம்ப நன்றி அக்கா. நன்றி எல்லாம் எதுக்குமா? இல்லக்கா, எங்க சித்தப்பா இப்படிதான் வெயில்ல தினமும் வேலை செஞ்சு ஒரு நாள் மூச்சு திணறல் ஏற்பட்டு யாருமே காப்பாத்த பக்கத்துல எல்லாமே இறந்து போயிட்டாருக்கா. அதனாலதான்க்கா. அப்படியாமா? நம்ம கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். காட்சி 4. டாக்டரின் வருகை.
வணக்கம் டாக்டர். வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஏதோ இருக்கேன் டாக்டர். சாப்பிட்டேன் டாக்டர். சரி சிஸ்டர், சுந்தர் உங்களுக்கு ஜுரம் செக் பண்ணீங்களா? ஃபீவர் இருக்குங்களா இப்போ? செக் பண்ணு டாக்டர். நோ ஃபீவர் டாக்டர். சரிங்க சுந்தர், இப்போ உங்களுக்கு வந்து ஜுரம் எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் உங்களை செக் பண்ணணும். கொஞ்சம் எழும்பி உட்காந்து மூச்சு ஆழமா எடுத்து விடணும், சரிங்களா? சரிங்க டாக்டர். மருத்துவர் பரிசோதித்த பின் எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சுந்தர், நீங்க வீட்டுக்கு போகலாம். ஆனா நான் டிஸ்சார்ஜ் பண்ண பிறகு உடனே நீங்க வந்து வேலைக்கு போக கூடாது, சரிங்களா? சரிங்க டாக்டர். 1 வாரம் ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க வேலைக்கு போகணும். சிஸ்டர், சுந்தர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வெப்ப அலை தாக்குதல் எப்படி நடக்குது, அதோடைய அறிகுறிங்க, அதுல இருந்து எப்படி அவங்கள தப்பு வச்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையுமே அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவி குடும்பத்துக்கு நீங்க எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புங்க, சரிங்களா? திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் நடக்காதபடி சுந்தர் நீங்க உங்களை பாத்துக்கணும், சரிங்களா? சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி சுந்தர். காட்சி 5. கலா, செவிலியர் மற்றும் சுந்தரின் உரையாடல். சிஸ்டர், வெயில்ல வேலை செய்யறவங்க அவங்கள எப்படி வெப்ப அலை பாதிப்பு வராம பாதுகாக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். வெயில் காலத்துல முக்கியமா வெளியில வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஓய்வெடுத்து வேலை செய்யணும். உடலில் நீர் சத்து குறையாம இருக்க தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். காரமான உணவுகள் சேர்ப்பதை தவிர்க்கணும். செயற்கை குளிர்பானங்கள், காபி, டீ, மது அருந்துவதை தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக எலுமிச்சை ஜூஸ், இளநீர், மோர், ORS மற்றும் பழச்சாறுகளை குடிக்கணும். முக்கியமாக வயது முதிர்ந்தவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அப்படி சென்றாலும் குடையை எடுத்து செல்வது நல்லது. வெளிர் மற்றும் வெள்ளை நிற பருத்தி ஆடை அணிய வேண்டும். அது மட்டுமல்ல, உச்சி வெயில், அதாவது 12 முதல் 3 மணி வரை முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. என்ன சுந்தர், சரியா? சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், இதுக்கு முன்னாடி கூட நான் வெயிலில் வேலை செஞ்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அவ்வளோதான் சிஸ்டர். ஆனால் இந்த முறை தான் இவ்வளோ சீரியஸ் ஆயிடுச்சு சிஸ்டர். ஒருவேளை வயசானனால இருக்குமோ? வயசு மட்டும் இல்ல அதுக்கு காரணம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெயில் உடல் உஷ்ணத்தை கூட்டி உடல் சோர்வு, மயக்கம், மங்கலான பார்வை, தலைவலி, குழப்பம் இப்படியெல்லாம் ஏற்படுத்தும். என்ன சிஸ்டர், நான் சொல்வது சரிதானே? ரொம்ப சரியாக சொன்னீங்க கலா. வெப்ப பக்கவாதம் ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்தும். உயிர் போகும் நிலைமையை உண்டாக்கும். உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் சிறுநீர் குறைபாடு ஏற்படுதல், சிறுநீரகம் மற்றும் மூளையை கூட பாதிக்கும். ஐயோ, இவ்வளோ ஆபத்தானதா சிஸ்டர் இது? வேலை அலுவல் காரணமாகவும் அறியாமைனாலவும் சிஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கடைப்பிடிச்சு என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லி வெப்ப அலை தாக்குதல் ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். உடலை குளிர்மையாக வைப்போம். வெப்ப அலையினால் உண்டாகும் தாக்கங்களுக்கு தப்பி நிற்போம். நன்றி, வணக்கம்.